வணக்கம் நண்பர்களே. நேற்று நவம்பர் 20ஆம் தேதி எனது பிறந்த நாள். எனது பிறந்த நாளுக்கு முகநூலிலே, வாட்ஸ்அப்பிலே, அதுபோக செல்பேசி மூலமாக, நேரில் பலரும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் என்றாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்பது ஏன் அந்த சம்பிரதாயம்? பிறந்து விட்டாலே வந்துட்டு ஒரு பெருமைக்குரிய விஷயமா? அல்லது அவர் ஏதாவது சாதித்ததற்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரா என்று பார்த்தா, சாதிக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணும் அவசியம் கிடையாது. நாம் பிறந்ததே ஒரு சாதனை தான். புல், பூண்டு, ஈ, கொசு இப்படின்ட்டு எக்கச்சக்கமான உயிர்கள், எறும்புகள் என எண்ணற்ற உயிர்கள் இருக்கும்போது, அதிலே வந்து நமக்கு மானுட பிறவி கிடைத்திருக்குல்ல. ஒரு மனிதராக பிறப்பதுங்கிறது, மனித பிறவிங்கிறது வந்து அ இருக்கிற உயிர்கள்லே வந்துட்டு கொஞ்சம் கூடுதல் அறிவுத்திறன் மிக்க ஒரு பிறவி. அப்ப இந்த பிறவி நமக்கு வாய்த்திருக்குன்னு பார்த்தோன்னா, கணிதப்படி பார்த்தோன்னா, அது ப்ராபபிலிட்டி அப்படிம்பாங்க, நிகழ்தகவு. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறப்ப வந்துட்டு, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குங்கிறது வந்துட்டு, இந்த பிறவியே வந்து நமக்கு வந்து பரிசாக கிடைத்த இயற்கையின் பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இந்த பரிசாக கிடைத்த பிறவியை வந்து நாம் வந்து நல்லபடியாக பயன்படுத்துகிறோமா? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. அது நல்ல விதமா பயன்படுத்தினோம்னா வந்து வாழ்த்தக்கூடியவர்கள் நிறைய இருப்பார்கள். நம்மால் வந்துட்டு இந்த உலகிற்கு ஏதாவது பயன் இருக்கிறதா? அதான் கேள்விக்குறி. இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு, உயிரற்ற பொருள்களுக்கு, அதேபோல சக மனிதர்களுக்கு நம்மால் ஒரு பயன் இருக்கிறது என்றாலே வந்துட்டு, நாம் வந்து பிறந்த பிறவிக்கான ஒரு அர்த்தத்தை அடைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த விதத்திலே நாம வந்துட்டு ஒரு சக மனிதர்களை அவர்களுடைய ஜாதி, மதம், பால் வேறுபாடு இப்படி வர்க்க பேதம் இப்படியெல்லாம் வச்சுட்டு, சக மனிதர்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மிலிருந்து வேறுபடுத்தி, நாம தான் அவங்களோட மேலானவர்கள் அப்படிங்கிறலாம் சொல்லாம, எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய, எல்லோரையும் வந்து சமமாக பாவிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருந்தாலே வந்து நாம வந்து அந்த பிறவியை பற்றி, அந்த பிறவியின் ஒரு மகத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். ஆக நாம் வந்து மனிதராக பிறந்து விட்டோம்ங்கிறதுக்கு வந்து இருமாப்பு கொள்ளக்கூடாது. நாம சக உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். நம்மால் சக மனிதர்களுக்கு, சக உயிர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால், சக மனிதர்கள், சக உயிர்களுக்கு வந்து எந்தவித கெடுதலும் இல்லாமல் இருந்தாலே போதும். நாம் வந்து நம்முடைய பிறவியை வந்து நமக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம் என்று அர்த்தம். இதைத்தான் நாம வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களின் போது நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நான் உங்களுக்கான எனது செய்தியாகவும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.